Hi friends, நம்மளோட சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல யூனிட் 10 பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா, டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டாஸை அரேஞ்ச் பண்றது, கிடைச்சிருக்க டேட்டாவை ப்ராசஸ் பண்றது. அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா அது எந்த ஷெட்யூல்ல வருது, நம்மளோட அப்சர்வேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த கிளாசிஃபை பண்றதுனால நம்மளால டேட்டாவை சிம்பிளிஃபை பண்ண முடியும். மொத்தமா நம்ம ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறதுக்கும் அதை இப்படி கிளாசிஃபை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஈஸியா புரியும். நம்மளால கம்பேர் பண்ண முடியும், எத்தனை டேட்டா ஒரே மாதிரி இருக்கு, எத்தனை பேர் இதுல இருந்து டிஃபர் ஆகுறாங்கன்றத நம்மளால பார்க்க முடியும். இப்படி இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா, ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்ல தெரிய வரும். இதுல என்னென்ன டைப்ஸ்ன்னு சொல்லி பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஜியோகிராஃபிக்கல் அப்படின்னாலே நம்ம லொகேஷனை தான் கிளாசிஃபை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு கண்ட்ரியில என்ன மாதிரி ஃபுட்டு ஃபாலோ பண்றாங்க, அப்ப கண்ட்ரியை வச்சு நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணல அது ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி ஒரு ஜியோகிராஃபிக்கல் லொகேஷனை வச்சு நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அதை கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா அது ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வில்லேஜ்ல வந்து எத்தனை கவ் இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு வில்லேஜ்லயும் எத்தனை கவ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி வில்லேஜ் நம்பர் 1, வில்லேஜ் நம்பர் 2, வில்லேஜ் நம்பர் 3 கிளாசிஃபை பண்ணல அது ஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன். ரெண்டாவது குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ன்றது டைம் பொறுத்தது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1995ல எத்தனை பேர் வீட்டுல டிவி இருந்தது, 2000ல எத்தனை பேர் வீட்டுல டிவி இருந்தது, 2005ல எத்தனை பேர் வீட்டுல டிவி இருந்தது, இந்த மாதிரி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி அதை டைம் வைஸ் நம்ம பிரிச்சோம், கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா அது குரோனாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம எடுத்திருக்கக்கூடிய வேரியபிளோட குவாலிட்டி, அதை வந்து மெஷர் பண்ண முடியாது. நம்ம சொல்லலாம் இல்லையா, இத்தனை ரேபிட் வந்து ஒயிட் கலர், இத்தனை ரேபிட் ப்ரௌன் கலர், அந்த மாதிரி அதோட கலரை வச்சு சொல்றது, அதோட செக்ஸ். ஒரு பாப்புலேஷனை நம்ம படிக்கும்போது எத்தனை பேர் படிச்சவங்க, எத்தனை பேர் படிக்காதவங்க, எத்தனை பேர் டிகிரி முடிச்சவங்க, எத்தனை பேர் ஸ்கூல் லெவல் எஜுகேஷன் தான் முடிச்சவங்கன்னு சொல்லி அவங்களோட குவாலிட்டியை வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணும்போது அது குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் ஏதாவது மெஷர் பண்ற மாதிரி ஒன்றை வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னா அது குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், 50 வயசு மதிக்கத்தக்க மேல் எத்தனை பேர் இருக்காங்க, 50 வயசு மதிக்கத்தக்க ஃபீமேல் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி குவான்டிட்டி வச்சு, ஏஜ்ன்ற ஒரு குவான்டிட்டியா இருக்கலாம், அல்லது வெயிட்டா இருக்கலாம். 2 கிலோ சிக்கன் வந்து இத்தனை கோழி இருக்கு, 1 கிலோ சிக்கன்ல இத்தனை கோழி இருக்கு, அந்த மாதிரி சொல்லி குவான்டிட்டி வைஸ் நம்ம பிரிக்கும் போது அது வந்து கிராம்ஸோ, வால்யூம், லிட்டர்ஸ், ஏஜ், இந்த மாதிரி நம்பர் வச்சு பிரிக்கும் போது அது குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். சிம்பிள் கிளாசிஃபிகேஷன். 6th ஒன் மேனிஃபோல்டு கிளாசிஃபிகேஷன். சிம்பிள் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு டேட்டாவை ரெண்டா டிஃபர் பண்றது சிம்பிள் கிளாசிஃபிகேஷன். 2 விதமா மட்டும் நம்ம கிளாசிஃபை பண்றது. மேல் ஃபீமேலா இருக்கலாம், அல்லது டால் ஷார்ட்டா இருக்கலாம், எந்த கிளாஸ்ல படிக்கிறாங்க, சயின்ஸ் குரூப்ல படிக்கிறாங்களா, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா, இந்த மாதிரி ரெண்டா மட்டும் நம்ம கிளாசிஃபை பண்ணோம் அப்படின்னா அது சிம்பிள் கிளாசிஃபிகேஷன். மேனிஃபோல்ட் கிளாசிஃபிகேஷன்ல கிளாசிஃபை பண்றதுல நிறைய குரூப்பிங் இருக்கும், அதுக்குள்ள இன்னும் கிளாஸஸ் வந்து டிஃபர் ஆயிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட் ஹேபிட், வெஜ் யாரு நான்வெஜ் யாருன்னு பாக்குறாங்க, அந்த வெஜ் நான்வெஜ் மேல்ல எத்தனை பேர், ஃபீமேல்ல எத்தனை பேர்னு பாக்குறாங்க, மேல் டே ஸ்காலர்ஸ் எத்தனை பேர் வெஜ் நான்வெஜ், ஹாஸ்டலர்ஸ்ல எத்தனை பேர் வெஜ் நான்வெஜ், ஃபீமேல்ல டே ஸ்காலர்ஸ்ல எத்தனை வெஜ் நான்வெஜ், ஹாஸ்டலர்ஸ்ல எத்தனை வெஜ் நான்வெஜ், இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நிறைய கிளாஸஸா ஸ்பிளிட் பண்ணி கிளாசிஃபை பண்ணும்போது அது மேனிஃபோல்டு கிளாசிஃபிகேஷனா மாறுது. இதான் சிம்பிள் கிளாசிஃபிகேஷனுக்கும் மேனிஃபோல்டு கிளாசிஃபிகேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கிளாசிஃபிகேஷன்ல பார்க்கிறது மெத்தட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷன், அதை வந்து எடுத்த உடனே அதை நம்ம கிளாசிஃபை பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னா அது ஒரு ரா டேட்டா. ஃப்ரெஷ்ஷா அப்பதான் கலெக்ட் ஆகி வருது அப்படின்னா அது ரா டேட்டா. அதை வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணிட்டோம், அதை அரேஞ்ச் பண்ணிட்டோம், ஒரு ஆர்டர் ஆக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து
அரே டேட்டா. ஸோ ஒன் வேர்ட்ல கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் டேட்டா வந்து ரா டேட்டா, அரேஞ்ச் பண்ண பிறகு அது வந்து அரே டேட்டா. இப்போ ரா டேட்டாவை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் சீரீஸா வைக்கலாம். லைக் ஒரு ஹைட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கிடைக்குது அல்லது வெயிட் ஆஃப் த ஃபிஷ் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு இண்டிவிஜுவல் சீரீஸ். டிஸ்கிரீட் சீரீஸ் அப்படின்றது என்னன்னா இந்த பர்டிகுலர் குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்க, இந்த பர்டிகுலர் குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி இது ஒரு டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ். டிஸ்கிரீட்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். டிஸ்கண்டினியூஸ் 143 சென்டிமீட்டர் ஹைட்ல ஒரு 3 பேர் இருக்காங்க, 156ல 5 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவையும் இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி குரூப்பிங் பண்றது டிஸ்கிரீட் சீரீஸ். கண்டினியூஸ் சீரீஸ். கண்டினியூஸ் சீரீஸ்ன்றது நம்ம கிளாஸ் இன்டர்வல் வச்சு கிராஃப் எல்லாம் வரைஞ்சிருப்போம். அந்த கிளாஸ் இன்டர்வல் வச்சு பண்றது தான் கண்டினியூஸ் சீரீஸ். அந்த கண்டினியூஸ் சீரீஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட், இன்க்ளூசிவ் மெத்தட், ஓப்பன் எண்டட் கிளாஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட் இருக்குது என்ன அப்படின்னா 0 to 10, 10 to 20 இருக்கு இல்லையா, இந்த 0 to 10ல லோவர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து 10. 10 to 20ல லோவர் லிமிட் 10, அப்பர் லிமிட் 20. இப்ப நம்ம கிட்ட 10 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா 0 to 10ல போடுவோமா 10 to 20ல போடுவோமா? 10 அப்படின்ற வேல்யூவை 10 to 20ல தான் போடணும். 0 to 10ல அது இன்க்ளூஸ் ஆகாது, எக்ஸ்க்ளூசிவ் ஆயிரும். ஹையர் லிமிட் எப்பயுமே எங்க இன்க்ளூசிவ் ஆகாது. ஹையர் லிமிட் அடுத்த கிளாஸ் இன்டர்வலுக்கு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 20ன்னு ஒரு வேல்யூ வந்திருந்தா அதை நம்ம எந்த காலம்ல போடணும் அப்படின்னா 20 to 30ல தான் போடணும். 10 to 20ல 20யை நம்ம சேர்க்க கூடாது. அப்ப ஹையர் லிமிட் வேல்யூவை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணாம அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதை அடுத்த கிளாஸ் இன்டர்வலுக்கு எடுத்துட்டு போயிடணும். அதான் எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட். இன்க்ளூசிவ் மெத்தட்ல நம்ம ஹையர் வேல்யூவை என்ன பண்றோம், கிளாஸ் இன்டர்வல் இன்க்ளூட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 9, 10 to 19, 20 to 30. இதுல வந்து 9 அப்படின்னு வந்தா நம்ம 0 to 9ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுல லோயர் லிமிட் ஹையர் லிமிட் எல்லாத்தையுமே அந்த கிளாஸ் இன்டர்வல்ல நம்ம கொண்டு வந்துடலாம். எதையுமே எடுத்து அடுத்த இன்டர்வல்ல கிளாஸ் இன்டர்வல்ல போட வேண்டிய தேவை கிடையாது. இதான் இன்க்ளூசிவ் மெத்தட். இப்படி ஒரு கிளாஸ் இன்டர்வல் கொடுத்திருந்தாங்கன்னா அது இன்க்ளூசிவ் மெத்தட்னு போடுங்க. ஓப்பன் எண்டட் கிளாஸ். ஓப்பன் எண்டட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு லோவர் லிமிட்டும் சரியா தெரியாது, அப்பர் லிமிட்டும் சரியா தெரியாது. ஹைட் லெஸ் தென் 23 inches அப்படின்னா இதுல லோவர் லிமிட்டும் இருக்காது, அப்பர் லிமிட்டும் இருக்காது, ரெண்டு எண்டுமே ஓப்பனா இருக்கும். அதனால இது ஓப்பன் எண்டட் கிளாஸ். இதுதான் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். தேங்க்யூ.